இது என்னப்பா பூராத்துக்கு கீழே பிடிங்கி போட்டுட்ருக்குற? பூ வந்து விற்கல மார்க்கெட்டில். இதெல்லாம் போகல. எந்த 3 நாள் ஒடிச்சு போனேன். 3 நாள் ஒடிச்சு போய் 3 நாளுமே விற்கல. இந்த செடியிலே இருந்து இந்த பூ வந்து கருகலாகி போச்சு. அதுக்காக இது வந்து அடுத்து விற்காதுன்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து காப்பாற்றலாம், ஏதோ இந்த ஆயுத பூச்சிக்கு எதுக்கான விற்கிதா என்னமோங்கிறதுக்காக இதை இப்படியே விட்டோம்னா அந்த செடி வந்து இதோட முடிஞ்சு போயிடும். ஒடிச்சு விட்டோம்னா அடுத்த நாள் அரும்பு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் விவசாய நிலைமை பார்த்தியா? விவசாயியோட பரிதாபத்தை விளைய வச்சு மக்கள் பொழைக்கும் விவசாயெல்லாம் நம்பி விவசாயி பாரு விளைஞ்சாலும் விற்கல, விலையே இல்லையே. 1 ரூபாய்க்கு கூட விற்கலையா? 1 ரூபாய்க்கு கூட விற்கல. இதை நட்டா இது அதோட மோசம். எதை நம்பி விவசாயி பொழைக்கும்? என்ன செய்கிறது? இப்போ தான் வந்துருச்சு. இப்போ போட்டேன். அது கொண்டு 3 நாள் கொண்டு 300 கிலோ பூ வச்சாச்சு. 300 கிலோ ஒடிச்சு போனியா? ஆமாம். ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் வச்சேன். மார்க்கெட்டில் கடைக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரியே அப்படி சொல்கிறாங்களா? வியாபாரியில் பூ விற்கலன்னு சொல்கிறாங்க. இந்த பூ வந்து அறுக்கிற டயத்தை மீறி பூரா அடியில் கருகு வந்துருச்சு. அதுக்காக பிடிங்கி விட்டால் அடுத்து வந்து அரும்பாவது வருமா அப்படின்னு ஒரு கடவுள் நம்பிக்கையில் பிடிங்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு விவசாய நிலைமையும் இப்படித்தான். நமக்கு மட்டும் நினைக்காத, இந்த மாதிரி விவசாயம் பண்ண ஒவ்வொரு விவசாய நிலைமையும் இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு நாற்று 2 ரூபா போட்டு வாங்கி கொடுத்து நட்டு களை வெட்டி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி இதுக்கு வந்து தொழு உரம் போட்டு இதுக்கு வந்து எவ்வளோ வேலை செஞ்சு கடைசியில் அந்த பூ வரையில வந்து விலை இல்லை. ஆயுத பூசை வரைக்கும் இது தாங்காது. ஆயுத பூசை வரைக்கும் வராது. ஆனால் இருந்தாலும் வரும்னு ஒரு கடவுள் செல்ல வருமா, இந்த செடியில் அடுத்தாவது பூக்குமா அப்படின்னு நம்பிக்கையில் தான் அதை கிள்ளியாவது கீழே போடலாமா அப்படின்னு நினச்சி போட்டுட்ருக்குறான். எவ்வளோ பூவை கீழே ஒட்டிங்க? எங்கள் வயலில் முழுசாக அப்படி தான் போட்டிருக்கேன். 3500 நாற்று நட்டேன். 3500 நாற்றையும் அப்படி தான் போட்டுட்ருக்குறேன். ஒரு டைம் இப்படி தான் போட்டேன். இப்போ ஒரு டைம் போடுறேன், 2 டைம் போடுறேன். நான் அடுத்து வந்து 10 நாள் சென்று ஆயுத பூசை வரும். 15 நாள் இருக்குது. அதுக்கு விலை அது வரைக்கும் செடி வந்து கருகாமல் இருந்தால் தான் 10 5க்கு விற்கலாம். கிலோ 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சுக்கு போகும். செடி அதுக்கிடையில் போனாலும் போனது. ஒவ்வொரு விவசாயிக்கு நிலமை உயிர் வந்து ஊஞ்சலாடின மாதிரி. எந்த நேரத்தில் எது வருதுன்னு தெரியாமல் இருக்குது. என்ன செய்யிட்டு நான் மட்டும் இல்லை, விவசாயிங்கிற அத்தனை பேரும் வந்து வாழ்க்கையில் மறு ஜென்மம் எடுத்த மாதிரி தான். இந்த பூவெல்லாம் அறுக்கிறது கஷ்டம். அறுத்து என்ன செய்யுது? விற்க மாட்டேங்குது. அறுத்து என்ன பண்ணுறது? விற்காமல் கொண்டு போய் சும்மா அறுத்து கூலி ஆளை விட்டு இதை விற்றா தானே காசு கொடுக்க முடியும். கூலி கொடுக்க கூட காசு இல்லாமல் அப்புறம் நம்ம கொண்டு போய் எங்கே வந்து கொடுக்க முடியும்? 1 ரூபாய்க்கு கூட விற்கலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளது மட்டும் இல்லை, விவசாயி திண்டுக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்து பூ அப்படி தான் இருக்குது. இந்த பூவை நட்டு லாபம் வந்துச்சு அவன் நட்டமா? லாபங்கிறதுக்கே பூவில் இந்த பூவில் இல்லை, செலவுக்கு தான். செலவுக்கே இல்லையே, நஷ்டம் தானே. அப்படியே பாட்டில் தானே விளையாடுறேன் போட்டு காட்டில் தம்பி. வாடாங்கும் வருது.